ஸோ இப்போ தமிழ்நாட்டில் வந்து அஜித்தோட படம் வந்து முதல் இடத்துலையும், உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்களோட படம் வந்து முதல் இடத்துலையும் இருக்குது. 2 பேருமே முதலிடம் தான். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை நீங்கள் கணக்கெடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது 148 கோடி, அது ஒரு 52 கோடி, 4 கோடி வித்தியாசம் தான் இருக்கும். அப்போது இந்த இடத்துல ஒரு விஷயம் கிளியர் ஆகும் சார், உங்களுக்கு எதிர்மறை விமர்சனங்கள் மூலமாக ஒரு படத்தை வீழ்த்த முடியாது. இந்த ரிசல்ட் நமக்கு அதுதான் சொல்லுது. அது பிரதீப் ரங்கநாதனாக இருக்கட்டும், விஜய் சேதுபதி. இப்போ இதே விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்னும் தரமான ஒரு படத்தில் நடிக்கிறாருன்னா அது கதை அம்சத்தோடு சேர்ந்து நடிக்கிறாங்க. இப்போ நான் கேட்குறேன் வந்து மகாராஜா எப்படி பெரிய ஹிட் ஆச்சு, வேர்ல்டு லெவலில் போச்சு, பெரிய ஹிட் தான், உலக யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஓடிச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து கேட்டிங்கன்னா எதிர்மறை விமர்சனங்கள்ன்றது பண்ணுறதுனால அது சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறை விமர்சனம் பண்ணுறதால இந்த விமர்சனன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் நடிச்சிருக்கிற நடிகர்களாக இருக்கட்டும், இயக்குநர்கள், அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உற்சாகப்படுத்துறதுக்கு தான் இந்த விமர்சனங்கள் உதவும். இல்லை எதிர்மறை விமர்சனம் பண்ணுறாங்கன்னா அவங்க தவறு ஏதாவது இருந்தால் சரி பண்ணிக்கணும் உதவும். ஆனால் ஒரு படம் ஓடுறதுக்கும் ஓடாததுக்கும் இந்த சோஷியல் மீடியா வந்து மூலமாக இந்த எதிர்மறை விமர்சனங்கிறது ஒருபோதும் வந்து அதை வந்து பாதிக்காதுன்றது தான் என்னுடைய எண்ணம். இதே திருப்பூர் சுப்ரமணியம் வந்து உங்களுக்கு தெரியும், சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த சமூக வலைதளத்தெல்லாம் தியேட்டருக்குள்ளேயே விடக்கூடாதுன்னு சொல்லி பேசினது தான். எனக்கு கூட ரொம்ப கோவம் இருந்துச்சு. என்னடா இப்படி பேசுகிறாரு. எதிர்மறை விமர்சனம் கிடையாது. படம் பார்க்க வரவங்க கூட சொல்கிறோம் சார், படம் நல்லா இருந்தால் நல்லா இருந்து சொல்லுவாங்க. அவங்க உள்நோக்கம் எதுவுமே இருக்காது.